வேணுகோபால் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் கை சின்னத்திலே கை சின்னத்திலே கை 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 சின்னத்திலே கையை நவுத்தீங்க என்ன? அவருடைய மனசுல என்ன இருக்கு? கை சின்னம் ஆட்சிக்கு வரணும், கை சின்னம் தான் அந்த நாட்டை ஆளணும், கை சின்னம் வந்தா தான் சுபிக்ஷமா அந்த நாடு இருக்குன்னு சொல்லி இருக்காரு, வெளிப்படுத்தி இருக்காரு. அது உள் மனசுல இருந்து வர்றது. நன்றி. இது நான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஊழல்னு நாங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். காங்கிரஸ் சொன்னதை அவர் அக்னாலஜி பண்ணியிருக்காரு. தேங்க்யூ. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கணேசமூர்த்தி மறைவு அவர்களுக்கு காங்கிரஸ் பேரியக்கம் தன்னுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது. நேற்றைய தினம் ஒரு விளிம்பு நிலை சமூகத்தை சார்ந்த முருகனை நீலகிரியில் நிறுத்தியது பற்றியும், பிற்படுத்த சமூகத்தை சார்ந்த தமிழிசை சவுந்தரராஜனை தென்சென்னையில் எதற்காக நிறுத்தினார்கள் என்பதை பற்றி பத்திரிகையில் நாங்கள் செய்தியாளரிடம் கேள்வி கேட்டிருந்தோம். ஏன் நிர்மலா சீதாராமன் பிறந்த திருச்சியில் அவர் நிற்கவில்லை? வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஏன் தென்சென்னையில் நிற்கவில்லை என்ற கேள்விக்கு நிர்மலா சீதாராமன் பதிலளித்திருக்கிறார். அவரிடம் பணம் இல்லை, ஆகையால் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை என்று. அப்படி என்றால் அவர் கேபினெட் அமைச்சர், நிதித்துறை அமைச்சர், அவரை விட மிகப்பெரிய சிறிய துறையை வகித்துக் கொண்டிருக்கின்ற முருகனிடம் பணம் இருக்கிறதா? ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனிடம் பணம் இருக்கிறதா? இவர்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நிர்மலா சீதாராமன் கூறிய கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதா என்ற கேள்வியை எழுப்புகிறது. மீண்டும் வெயிலிலே சுத்துவதற்கும் களப்பணியில் இருப்பதற்கும் விளிம்பு நிலை மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும், ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் எந்தவித சிரமமும் இல்லாமல் அனுபவிப்பதற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தென்சென்னையில் பிறந்தவரும், திருச்சியில் பிறந்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும். இதற்கெல்லாம் பாஜக தலைவர்கள் தெளிவான பதிலை மழுப்பாமல் சொல்ல வேண்டும். சமூக நீதி எந்த அடிப்படையில் பாஜகவில் இருக்கிறது, இயற்கை நீதி எந்த அளவில் பாஜகவில் இருக்கிறது என்பதை பற்றி மோடி அவர்கள் வாய் திறக்க வேண்டும்.